நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தம்முடைய ஜனங்கள், கர்த்தரால் ஆயத்தப்படுத்தப்பட்ட ஊழியக்காரர்கள் என்று பொருள். கர்த்தருடைய ஜனங்கள் எல்லோரும் இது நாள் வரைக்கும் கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து மனம் திரும்பி பல பாடுகள் அனுபவித்து புடமிடப்பட்டு பரிசுத்தமாய் காத்திருக்கிற, கர்த்தருடைய கட்டளைக்காய் காத்திருக்கிற பராக்கிரமசாலிகளை கர்த்தர் அழைக்கிறார். தீமையை அழிப்பதற்கு தம்முடைய ஜனங்களை அவர் அழைக்கிறார். ஏசாயா 13ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தரிசனம் கண்டார். அது பாபிலோனுடைய பாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், தீமை பூமியை விட்டு அழிவதும் நீதி பாதுகாக்கப்படுவதுமான ஒரு தீர்க்க தரிசனம். இப்படி நடக்கும் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக. இது நல்ல காரியமாய் இருக்கிறது, மிகவும் மகிழ்ச்சிக்குரிய காரியமாய் இருக்கிறது. ஒரு காரியம் நினைத்து பார்ப்போம். அதாவது, ஒரு ஊர் இருக்கிறது என்றால் அந்த ஊரில் 1000 பேர் இருக்கிற இடத்தில் 2 திருடர்கள் இருந்தால் போதும், அந்த 1000 பேருடைய நிம்மதியையும் கெடுத்து விடுவார்கள். அந்த ஊரில் நிம்மதியா இருக்க முடியாது. 1000 பேர் வீட்டிலும் நுழைவார்கள், திருடுவார்கள், எல்லோருக்கும் துக்கத்தை உண்டு பண்ணுவார்கள் அல்லவா? அது போல தீமை எங்கு இருந்தாலும், சிறிதளவு இருந்தாலும் பெரிய பாதிப்பை கொடுக்கும். இது நாம் அறிந்ததே. அதே போல உலகத்தில் தீமை அழிக்கப்பட வேண்டியது. கர்த்தர் தீமையை அழிக்கும் போது நன்மை செழித்து வளரும். ஒரு நல்ல விவசாயி வயல் நிலத்தில் விவசாயம் செய்யும் பொழுது நன்றாக உழுது அதிலுள்ள புல் செடிகளை எல்லாம், களை செடிகளை எல்லாம் எடுத்து விட்டு சுத்தம் செய்து விதைப்பார். அப்படி விதைத்து நன்றாக வளர்ந்து பயிர்கள் வளரும் பொழுது அதனிடையே களைகள் தோன்றினால் அதை எடுத்து, ஒவ்வொரு களையும் ஒன்று கூட விடாமல் சுத்தமாக அவைகளை எடுத்து பிடுங்கி எறிந்து விடுவார்கள். ஏனென்றால் அது பயிரை பாதிக்கும், பயிர் வளர விடாது. களை செடி நாம் கொடுக்கும் உரம், தண்ணீர் போன்றவற்றை சாப்பிட்டு நன்றாக வளர்ந்து அது பயிரை, வளர்ச்சியை கெடுத்து வளர விடாமல் தடுக்கும். அதனால் விவசாயத்தில் பலன் குறையும். இது போலதான் மனிதனுடைய வாழ்க்கையும். இந்த உலகத்தில் துன்மார்க்கர் பெருகும் போது நீதிமான்கள் பாதிக்கப்படுவார்கள், கர்த்தருடைய ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள். தீயவர்கள், தீமை இந்த பூமியில் பெருகும் பொழுது, தீய மனிதர்கள் என்று சொல்வதை விட தீய காரியங்கள், உலகத்தில் நடக்கிற கெட்ட காரியங்கள், தீமையான காரியங்கள், இப்படி ஜனங்களை, மனித உயிர்களை கொல்லக்கூடிய சில காரியங்கள் நடக்கின்றன. அதாவது, தீமை செய்வதற்கென்று நியமிக்கப்பட்ட சில மனிதர்கள் சிலர் இருப்பார்கள். எப்பொழுதும் பிறருக்கு தீமை செய்தே பார்ப்பார்கள். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட நாம் கவனிக்கலாம். அவர்கள் எப்பொழுதும் நம்மை துன்புறுத்துவதும் தீமை செய்வதுமே இருப்பார்கள். எல்லோருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட மனிதர்கள் வருவதுண்டு. சில பேர் வாழ்க்கையில் நிரந்தரமாகவே அப்படிப்பட்ட மனிதர்களோடு போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சரி, இப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்டவர்கள் செழித்து வளர்ந்தால் அந்த நீதிமான்களின் செயல்கள், அவர்கள் வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்படும் அல்லவா? அதே போல பூமி எங்கும் தீமை பெருகும் பொழுது நல்லவர்களும் நன்மையும் ஒடுங்கி போகும், சுருங்கி போகும். அதனால் கர்த்தர் தீமையை அழிக்கும் நாள் கர்த்தருடைய நாளா இருக்கிறது. அது மனமகிழ்ச்சி நாளா இருக்கிறது. கர்த்தருடைய ஜனங்களுக்கு நீதி என்னும் பயிர் வளர்ந்து செழிக்க, களை செடியான தீமை என்னும் களை செடிகள் பிடுங்கி எறியப்பட வேண்டியது, தீமை சுட்டெரிக்கப்பட வேண்டியது. தீமை என்னும் களை செடியை நெருப்பிலிட்டு எரிக்கும் பொழுது, அதை அழிக்கும் பொழுது நன்மை, நீதி என்னும் பயிர் செழித்து வளரும். அப்படியாக கர்த்தர் செய்கிற காலம் இந்த காலமாய் இருக்கிறது. கர்த்தர் அதை நம்முடைய வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், உலகத்திலும் செய்வேன் என்று சொல்லுகிறார். இது நமக்கு கொடுக்கப்படுகிற இன்றைய நற்செய்தியா இருக்கிறது. தீமையை அகற்றப்பட போகிறது, தீமை அழிக்கப்பட போகிறது. இது எவ்வளவு நன்மையான காரியமாய் இருக்கிறது.
அப்படியானால் நீதிமான்களின் கொம்பு உயரும், நீதிமான்கள் செழித்திருப்பார்கள். எல்லா தீமையும் அகன்று பரிசுத்தமும் நீதியும் நியாயமும் பூமியில் செழித்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யும் நாள் தான் கர்த்தருடைய நாளாயிருக்கிறது. அந்த நாள் விரைவில் வருகிறது, வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசனம் தான் இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், ஜனங்களை எல்லாம் வரவழையுங்கள். அவர்கள் பிரபுக்களின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள். இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், நீதிமான்கள் கம்பீரித்து எழும்ப வேண்டிய நாள். இவ்வளவு நாளும் தீயவர்களிடம் மாட்டிக்கொண்டு தீயவர்களின் கொடுமையால் நிறைந்து மிகவும் துன்பத்தையும் வேதனையையும் வலியையும் அனுபவித்துக் கொண்டிருந்த தனி மனிதர்களாய் இருந்தாலும் சரி, தேசங்களாய் இருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவைகள் விடுதலையாக்கப்பட போகிறது. தீமையை கர்த்தர் அழிக்க வருகிறார். அப்படிப்பட்ட நாள் விரைவில் வருகிறது. அந்த நாள் கர்த்தருடைய நாளாயிருக்கிறது. நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன். கர்த்தர் ஜனங்களை பரிசுத்தமாக்குகிறார். அவர் தமக்கென்று ஜனங்களை தெரிந்து கொண்டு அவர்களை பரிசுத்தப்படுத்தி, ஏனென்றால் இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் பாவம் தீய குணங்கள் எல்லாம் சுபாவத்தில் இருக்கும். சில மனிதர்களை, கர்த்தருக்கு பிரியமான மனிதர்களை தெரிந்தெடுத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி, அவர்களை புடமிட்டு பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பராக்கிரமசாலிகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர்களை கர்த்தர் எழும்ப பண்ணுகிறார். கர்த்தருடைய கோபத்தை நிறைவேற்ற அந்த பராக்கிரமசாலிகளை கர்த்தர் அழைக்கிறார். அவர் பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தம்முடைய ஜனங்கள், கர்த்தரால் ஆயத்தப்படுத்தப்பட்ட ஊழியக்காரர்கள் என்று பொருள். கர்த்தருடைய ஜனங்கள் எல்லோரும் இது நாள் வரைக்கும் கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து மனம் திரும்பி பல பாடுகள் அனுபவித்து புடமிடப்பட்டு பரிசுத்தமாய் காத்திருக்கிற, கர்த்தருடைய கட்டளைக்காய் காத்திருக்கிற பராக்கிரமசாலிகளை கர்த்தர் அழைக்கிறார். தீமையை அழிப்பதற்கு தம்முடைய ஜனங்களை அவர் அழைக்கிறார். கர்த்தருடைய மகத்துவத்தில் அப்படிப்பட்டவர்கள் களி கூறுகிறார்கள் என்றார். அப்படி என்றால் நாம் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற காத்திருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு கர்த்தருடைய ஜனமும் கர்த்தரில் அவருடைய மகத்துவத்தை கண்டு களி கூர்ந்து வாழக்கூடிய காலமாய் இது இருக்கிறது. கர்த்தருடைய நாள் விரைவில் வருகிறது. மலைகளிலே, உயர்ந்த மலைகளிலே பெருங்கூட்ட ஜனங்களின் சத்தம் கேட்கப்படுகிறது. அவைகள் எல்லாம், அந்த கூட்டத்தின் சத்தம் எல்லாம் கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களின் சத்தமாய் இருக்கிறது. அது மிகுந்த இறைச்சலாய் இருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் யுத்த இராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார். தம்மால் ஆயத்தப்படுத்தப்பட்ட பரிசுத்தவான்களை மலைகளில் கூட்டி கர்த்தர் இலக்கம் பார்க்கிறார். எத்தனை பேர் இருக்கிறார்கள், இங்கே எத்தனை பேர், அங்கே எத்தனை பேர் என்று ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் எண்ணி பார்த்து கொண்டிருக்கிறாராம். அவர் தம்முடைய பராக்கிரமசாலிகளை அழைத்து லக்கம் பார்க்கிறார். இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று கணக்கு பார்க்கிறார். அவர்களுக்கு என்று கர்த்தர் வேலையை கொடுக்க போகிறார். அது தீமையை அழிக்கும் வேலைதான். இந்த இடத்தில் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். இந்த வசனம் தீர்க்க தரிசன வசனம். இது எடுத்துக்கொள்ளப்படுதலை குறிக்கிறது. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு கர்த்தருடைய வருகையின் ரகசிய வருகையில் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். தேவதூதர்கள் வந்து நடு வானத்தில் கர்த்தர் வந்திருப்பார். அங்கு எடுத்துக்கொள்ளப்படுபவர்களை பூமியிலிருந்து எடுத்துக்கொண்டு போவார்கள். தேவதூதர்கள் வந்து அழைத்து செல்வார்கள். நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜனங்கள் எல்லாம் கர்த்தரோடு நடு வானத்தில் நாம் இருப்போம், தங்கி இருப்போம். கர்த்தருடைய 2ஆம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள் வரும் பொழுது எல்லா ஜனங்களோடும், பரிசுத்தவான்களும் தேவதூதர்களோடும் இக்கால சத்தத்தோடும் ராஜாதி ராஜாவாய் கர்த்தர் வரப்போகிறார். அவர் வரும்போது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களும் வருவார்கள். எல்லோரும் சேர்ந்து நாம் வருவோம். வந்து எங்கு இறங்குவோம்? இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற ஒலிவ மலையில் வந்து இறங்குவோம். அந்த மலை 2ஆக பிளக்கப்பட்டிருக்கும். அங்குதான் ஆண்டவர் வந்து இறங்குவார். அந்த இடத்தில், அந்த மலையாய் இருக்கிறது, அந்த இடத்தில் இறங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நமக்கெல்லாம், அதாவது எடுத்துக்கொள்ளப்படும் ஜனங்கள் எல்லோரும்
அங்கு மலையின் மேல் வந்து அவர்கள் பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தப்படுவார்கள். இது ஒலிவ மலையில் கர்த்தருடைய வருகையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த மலையிலிருந்து ஏறி போனாரோ, எடுத்துக்கொள்ளப்பட்டு உயிர்த்தெழுந்து போனாரோ அதே இடத்தில் வந்து இறங்குவார். அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும் ஜனங்கள் எல்லோரும் வருவார்கள். அப்படி வரும் பொழுது அங்கு மலையில் நாம் தங்கி இருப்போம், எடுத்துக்கொள்ளப்படும் ஜனங்கள். அப்படி இருக்க அந்த இடத்தில் கர்த்தர் இலக்கம் பார்க்கிறார். வந்த பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வந்தார். அது ஆட்டுக்குட்டியானவரின் அவதாரம், அமைதியாய் வந்தார். ஆனால் இரண்டாம் வருகையில் அவர் யூத ராஜசிங்கமாய் வரப்போகிறார், ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார், பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். மிகுந்த துன்மார்க்கர் தீமை எல்லாவற்றையும் அழித்து, அப்படி அழிப்பதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்த போகிறார். கர்த்தரால் ஆயத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள். எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள் எல்லோரும் மகா பரிசுத்தமானவர்கள். அவர்கள் கர்த்தரால் புடமிடப்பட்டு மிகுந்த துன்பத்திலும் மிகுந்த துயரத்திலும் அடிபட்டு வாழ்கிறவர்கள் தான் அந்த எடுத்துக்கொள்ளப்படும் நிலைக்கு போக முடியும். அந்த நிலைக்கு செல்லும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை பராக்கிரமசாலிகள் என்று அழைக்கிறார். அவர்களை இந்த பூமியை சுத்தம் பண்ணுவதற்கு அவர் பயன்படுத்த போகிறார். இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படும் அந்த நாளில் நடக்கும். அந்த நாளில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்துவார். கர்த்தருடைய வருகையை சந்திக்க, எடுத்துக்கொள்ளப்படுதலில் நாமும் பிரவேசிக்க கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறுவோம். நம்முடைய துன்மார்க்கத்தை எல்லாம் விட்டு ஆவியின் கனிகளால் நிறையப்பட்டு, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மாம்சத்தின் கிரிகள் எல்லாவற்றையும் ஒழித்து போட்டு ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்டு பரிசுத்தமாகி கர்த்தருடைய சேனையாக மாறுவோம். அவர் சேனையை இலக்கம் பார்க்கும் காலம் வந்தது. தம்முடைய ஜனங்களை தம்மோடு சேர்த்து கொள்ளும் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும் காலமும் நெருங்குகிறது. ஆயத்தப்படுவோம் கர்த்தருடைய வருகைக்கு. கர்த்தருடைய நாம மகிமைக்காய் வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.